வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அட்டகாசமான ஆவாரம்பூ பற்றி பார்க்கலாம். ஆவாரம்பூ இப்போதாங்க சீசனு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்கவங்களாம் நிறைய ஆவாரம்பூ பூத்துருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து மழை காலத்தில் பனிக்காலத்துல எல்லாம் நமக்கு கிடைக்கிறதில்ல. வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். தேவைப்படுறவங்க இதை நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. நான் ட்ரை பண்ணி நிழல்ல உலர்த்தி ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு சுகர் இருக்கிறவங்க ரெகுலராக ஆவாரம்பூ டீ போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல சுகர் கண்ட்ரோல் பண்ணும். சுகர்னால பாத எரிச்சல், குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இத ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். சுகரும் நல்லா நம்ம குறையிறத பார்க்க முடியும். ரெகுலரா நம்ம இந்த ஆவாரம்பூ எடுத்துக்கும்போது, நமக்கு உடம்பே பொண்ணு போல ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி "ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ" அப்படிங்கிறதெல்லாம் பழமொழி. இது ரெகுலரா எடுத்துக்கும்போது நோய் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இதில இருக்கக்கூடிய தங்கச்சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள குடுக்கக்கூடியது. இது எல்லா கிளைமேட்லயும் கிடைக்காது. இப்ப இந்த வெயில் காலங்கள்ல மட்டுமே தான் கிடைக்கும். நீங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இத வாங்கி நீங்க பொடியாவோ, டீ தூள்ல போடுறீங்க டீயா போடுறீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு முன்னால சும்மா 1 டம்ளருக்கு இவ்ளோ போட்டிங்கன்னா போதுங்க. சும்மா கொஞ்சமா 1 டம்ளருக்கு ஒரு 4, 5 பூ அவ்வளோதான். போட்டு தண்ணீல ஊற வச்சுட்டீங்கன்னா, இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். இது 2 டம்ளர் கூட போட்டுக்கலாம். தண்ணீல ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது நல்லா ஊறி அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிரும். அதை எடுத்து நீங்க டீயா போட்டு குடிக்கிறனாலும் குடிச்சுக்கலாம். இல்லன்னா ஃப்ரிட்ஜில வச்சு கொஞ்சம் சில் பண்ணி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு, அப்படியே ஜூஸா குடிக்கிறனாலும் குடிச்சுக்கலாம். ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்க சுகர் லெஸ் பண்ணிட்டு குடிச்சுக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இல்லாதவங்க இதில வேற எதுவும் நம்ம ஆட் பண்ணி கூட குடிச்சுக்கலாம். ஆம், தேனோ, பனங்கல்கண்டோ எது வேணாலும் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். நீங்க ரெகுலரா இதெல்லாம் குடிச்சிட்டே வரும்போது, நமக்கு உடம்புல நல்ல எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகுறத நாமளே பார்க்க முடியும். இது வந்து இப்ப எங்க வீட்டு யூஸுக்காக பறிக்கிறக்கு ஆரம்பிச்சோம். அ சரி இப்பதான் சீசன் நல்லா இருக்கே, நல்லா நெறைய கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கறவங்களுக்கும் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெறையாவே பறிச்சு சேகரிச்சு வச்சிருக்கோம். நீங்க தேவைப்படுறவங்க எனக்கு WhatsAppல ஆர்டர் பண்ணுங்க. வெப்சைட்ல வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம். அதுலயும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க எதுல வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். அ எல்லா சீசன்லயும் அப்பப்ப கிடைக்கக்கூடிய மூலிகைகள அப்பப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்மளுடைய உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். நோய்கள் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறதுல பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க இப்ப என்கிட்டயே வாங்கி நீங்க குடிக்கலைனாலும், உங்க வீட்டு பக்கத்துல ஆவாரம்பூ கிடைக்குது அப்படின்னா, உடனே அதை பறிச்சு உபயோகப்படுத்துறதுக்கு ஆரம்பிங்க. இது வந்து என்னங்க டீயாவும் இதுலயும் மட்டும் தான் ஜூஸா மட்டும் தான் குடிக்கணுமா அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல. உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்க எதுல வேணாலும் இத சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு, இத நல்லா பவுடர் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் வெயில்ல காய வச்சீங்கன்னா, பவுடர் பண்ற அளவுக்கு வந்துரும். மிக்ஸியிலேயே போட்டு கூட பவுடர் பண்ணிட்டு, பச்சை பயிறு மாவு இருக்கு இல்லையா? அதோட இத கலந்து வச்சுட்டு, நீங்க ஃபேஸ் பேக்காவோ, இல்ல உடம்புக்கோ போட்டு குளிச்சு பாருங்க. ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இந்த சம்மர்ல வேர்க்கூர்லேருந்து எந்த பிரச்சனையும் தல காட்டாது. ரொம்ப நல்லாருக்கும். முகமே அப்படியே ஜொலிக்கிறத பார்க்க முடியும். இத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது வடிவில வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இந்த ஆவாரம்பூ இப்படியே வேண்டாங்க, எனக்கு பவுடரா வேணும் ஃபேஸ் பேக் போடுற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கனாலும், பவுடரா நம்ம பண்ணி குடுத்துரலாம். தேவைப்படுறவங்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.